தெனாலிராமனும் கெட்ட வார்த்தையும். தெனாலிராமன் கதைகள் கேட்கலாமா? தெனாலிராமனின் குதிரை சம்பவத்திற்கு பிறகு மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ராமன் மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது. ஆனால் இந்த நெருக்கம் தாத்தாச்சாரியாரையும் அவரது சீடர்களையும் இன்னும் அதிக கோபத்திற்கு உள்ளாக்கியது. எப்படியாவது ராமனை ஒரு சிக்கலில் மாட்டவிட்டு அரண்மனையை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். மறுநாள் அரசவை கூடியதும் ராமனை வஞ்சிக்கும் புதிய புதிய திட்டத்துடன் தாத்தாச்சாரியார் உள்ளே நுழைந்தார். அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது. மனதிற்குள் இந்த முறை அந்த குடிமி பயல் ராமன் கண்டிப்பாக மாட்டுவான் என்று தீர்க்கமாக எண்ணினார். பிறகு போலியான வருத்தத்தை முகத்தில் வரவழைத்துக் கொண்டு சோகமாக பேசத் துவங்கினார். அரசே, நம் நாட்டின் கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களும் யுவதிகளும் தரிகெட்டு திரிகிறார்கள். வீதிகளில் மக்கள் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக பேசிக் கொள்கிறார்கள். சிறு விஷயங்களுக்கு கூட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிக் கொள்கிறார்கள். இது இப்படியே சென்றால் நாளை அரண்மனை முழுவதும் கூட எடுத்ததற்கெல்லாம் கெட்ட வார்த்தை தான் காதில் விழும். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார். அதை கேட்டு மன்னர் குழப்பத்துடன், சற்று எரிச்சலுடன், ஐயா ராஜகுருவே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வீடாகச் சென்று நான் எப்படி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க முடியும்? இதற்கு என்ன உபாயம் செய்ய வேண்டும்? நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டார். தாத்தாச்சாரியார் கண்களை சுருக்கி தன் முகவாயை தடவிக்கொண்டே கூறினார், மன்னா, இன்று முதல் ஒரு புதிய விதியை அமுல்படுத்துவோம். யாராவது ஒருவரை ஒருவர் கெட்ட வார்த்தைகளில் திட்டிக் கொண்டால் அவர்களுக்கு அபராதமும் திட்டப்படும் வார்த்தைகளுக்கு ஏற்ப கால அளவில் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று. இதை கண்காணிக்க நம் ராமனுக்கு கட்டளையிடலாமே, அவனுக்கு இது ஒரு சாதாரண காரியம் என்று ராமனை புகழ்வது போல சிக்க வைத்தார் அவர். ராமனுக்கு ராஜகுருவின் பித்தலாட்டம் புரிந்தது. மக்களின் மீது அவருக்கு அக்கறை ஒன்றும் இல்லை. ஆனால் தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில் இவ்வாறு செய்கிறார் என்று அவன் உணர்ந்தான். அதே சமயம் மக்கள் கோபத்தில் இருக்கும்போது வசைபாடுவது இயற்கைதான். அது ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு. அதை உடனடியாக கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத காரியம். எனவே அவன் மன்னரிடம், மன்னா, நான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு 1 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டான். மன்னரும் அவனுக்கு அவகாசம் கொடுத்து விடை கொடுத்தார். அரண்மனையில் இருந்து வெளியே வந்த ராமன் வீதி வீதியாக சென்று தண்டோரா போட வைத்தான். டும் 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 டும். மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாகப்பட்டது மக்களே, இனி மக்கள் யாரும் ஒருவரை மற்றவரோ அல்லது பொது இடங்களிலோ அல்லது வீடுகளிலோ கூட திட்டுவதற்கு அதற்கு எதிர்மாறான சொற்களையே பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவனை முட்டாள் என்று நீங்கள் எண்ணினால் அவனை அட புத்திசாலியே என்றும், ஒருவன் அதர்மம் செய்தால் அவனை அட தர்மனே என்றும் திட்டலாம். இதை மீறுபவர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இந்த அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. டும் 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 என்று முரசு கொட்டி சென்றான். தெனாலிராமனும் மக்கள் அனைவருக்கும் இது ராஜ கட்டளை என்று கூறினான். மக்கள் குழம்பினாலும் தண்டனைக்கு பயந்து இதை பின்பற்றத் தொடங்கினர். நகரில் எங்கு பார்த்தாலும் மக்கள் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கண்களில் கோபமும் குரலில் நையாண்டியும் இருந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றார். அங்கே ஒரு இடத்தில் 2 நபர்கள் சத்தமாக திட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் மன்னருக்கு சிரிப்பை வரவழைத்தன. ஒருவன் மற்றவனை பார்த்து, அடே அறிவாளியே, உன் புத்திசாலித்தனத்தால் என் காலில் வண்டியை ஏற்றிவிட்டாயே, நீ வாழ்க என்று கத்தினான். மற்றவன் பதிலுக்கு, நிச்சயமாக மகாபிரபுவே, உன் பரந்த மனப்பான்மை எனக்கு புரிகிறது. என்னைப் போலவே நீயும் ஒரு தர்மவான் என்று ஏளனமாக பேசினான். அங்கிருந்து சென்று வேறு ஒரு தெருவை அடைந்தார் மன்னர். அங்கே இன்னொரு சண்டை. ஒரு கணவன் மனைவியை பார்த்து, அமைதியின் சொரூபமே, உன் வாய் எப்போதும் அமைதியாக உள்ளதே, உன்னால் எனக்கு தலைவலி வருவதே இல்லை என்று சத்தமாக முகத்தை எரிச்சலோடு வைத்துக் கொண்டு கத்தினான். இப்போதுதான் நான் அமைதியின் சொரூபம் என்று தெரிகிறதா உங்களுக்கு?
நீங்கள் மட்டும் என்னவாம்? பொறுமையின் சிகரம். காலையில் இருந்து வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்கிறீர்கள். உங்களை பார்த்து செக்கு மாடுகள் கூட பெருமை கொள்கின்றன என்றாள். இது இப்படியே தொடர்ந்தது. மன்னருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தலையை சொரிந்து கொண்டே அரசவைக்கு திரும்பிய மன்னர் ராமனை அழைத்து, ராமா, மக்கள் திட்டிக் கொள்வதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பேசுவதில் ஒரு விதமான ஏளனம் தெரிகிறதே, இது எப்படி என்று கேட்டார். அப்போது தாத்தாச்சாரியார் குறுக்கிட்டு, மன்னா, ராமன் மக்களை ஏமாற்றி விட்டான். வசைபாடுவதை நிறுத்தச் சொன்னால் அவன் சொற்களை மட்டும் மாற்றி விளையாடிக் கொண்டிருக்கிறான். இது குற்றமல்லவா என்று கத்தினார். ராமன் அமைதியாகச் சொன்னான், மன்னரே, வசைபாடுவது என்பது மனதில் இருக்கும் அழுக்கை வெளியேற்றுவதுதான். அதை முழுமையாக நம்மால் தடுக்க இயலாது. அப்படி செய்தால் அது உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் கெட்ட சொற்களை பயன்படுத்துவதால் சமூகத்தில் கசப்புணர்வு அதிகமாகிறது. நான் கெட்ட சொற்களுக்கு பதில் நல்ல சொற்களை பயன்படுத்த செய்தேன். இதன் மூலம் கேட்பவர்களுக்கு மனம் கசக்காமல் இருக்கும். அதே சமயம் திட்டுபவனின் மனதில் உள்ள கசப்பும் நீங்கும், ஆத்திரமும் தணிகிறது. கெட்ட வார்த்தைகள் ஒரு நாட்டின் மொழியை பாழாக்குகின்றன. இப்போது மக்கள் கோபத்தில் இருந்தாலும் நல்ல சொற்களையே உச்சரிக்கிறார்கள். இது மொழிக்கு செய்யும் தொண்டுதானே மன்னா என்றான். மன்னர் ராமனின் சாதுரியத்தை எண்ணி சிரித்தார். அவனை பாராட்டினார். உண்மைதான் ராமா, சொற்களின் வலிமை மிக பெரியது. கெட்ட சொற்கள் இல்லாத ஒரு நகரத்தை நீ உருவாக்கி விட்டாய். கோபம் கொண்டாலும் மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை மக்களுக்கு புரிய வைத்து விட்டாய் என்று பாராட்டி ராமனுக்கு பொற்காசுகளை வழங்கினார். தாத்தாச்சாரியார் மீண்டும் ஒரு முறை ராமனிடம் தோற்று போய் தனது திட்டங்கள் பலிக்காமல் இருப்பதை எண்ணி அடுத்த திட்டத்தை தீட்ட தயாரானார். ஆனால் நகர மக்களோ இந்த புதிய திட்டத்தை பின்பற்றி மகிழ்ந்து வந்தனர். அவர்களுக்கும் சில சமயங்களில் சிரிப்பு வந்தது. இதனால் பெரும் சண்டைகள் கூட நொடி பொழுதில் சிரிப்பலையாக மாறின. தெனாலிராமனும் கெட்ட வார்த்தையும் சிறுகதை முற்றும்.